அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த மகத்தானவர் நம்முடைய இரட்சகர், நம்முடைய படைப்பாளர். அவரை மட்டும் இங்கே வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே குழுமியிருக்கின்றோம். அவர் ஒருவராக இருக்கின்றார், தனித்தவராக இருக்கின்றார், இணைகளற்றவராக இருக்கின்றார், நம்முடைய ஒரே எஜமானராக இருக்கின்றார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார், நம்மை விழிப்புணர்வோடு ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை, நம்முடைய வழிபாட்டுக்குரிய கடவுளை இங்கே போற்றுவதற்காகவும் புகழ்வதற்காகவும் அவரை துதிப்பதற்காகவும் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காகவும் இந்த ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தினுடைய ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்பதிலே நமக்கு அல்லாஹ் ஒரு முழுமையான அறிவை வழங்கியிருக்கின்றார், சிறந்த புரிந்து கொள்ளுதலை வழங்கியிருக்கின்றார், மென்மேலும் அதன்பால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அத்தகைய இரட்சகருடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாக உள்ளது. அந்த 114 அத்தியாயங்களிலும் 6346 வசனங்களை கொண்டதாக உள்ளது. தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆனிலிருந்து படித்து கொண்டும் கற்றுக்கொண்டும் வருகின்றோம். அந்த அடிப்படையில் சென்ற வாரம் நாம் பார்த்த சூரா 89 அல் ஃபஜ்ர், விடியல் அப்படிங்கிற ஒரு தலைப்புடைய ஒரு சூரா. 1வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் நாம் பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக நாம் இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு 15க்கு மேலே பார்க்க போகிறோம். இந்த சூரா 30 வசனங்களை கொண்டதாக உள்ளது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தன்னுடைய இரட்சகரால் ஆசிகள் மற்றும் உல்லாசத்தை கொண்டு மானிடன் சோதிக்கப்படுகின்ற பொழுது அவன் கூறுகின்றான், என் இரட்சகர் என் மீது என்பால் தாராளமானவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு மனித இனத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். கடவுள் தான் எல்லாருக்குமே வழங்குகிறார், நம்பிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் தன்னுடைய இரட்சகரால் ஆசைகள் மற்றும் உல்லாசத்தை கொண்டு மானிடன் சோதிக்கப்படுகின்ற பொழுது அதை வழங்குகிறார். எதை? ஆசைகளை கொண்டு மற்றும் உல்லாசத்தை, தன்னுடைய மகிழ்ச்சியை அவன் அடையும் பொருட்டு பல்வேறு அனுபவிப்புகளை இந்த உலகத்தில் அனுபவிக்கும் போது அது ஒரு சோதனைன்னு சொல்கிறார். இந்த சோதனை நம்ம கொடுக்கும் பொழுது அப்போ அவன் சொல்கிறான், என் இரட்சகர் என்பால் தாராளமானவராக இருக்கின்றார், அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுக்குறாரு வழங்குறார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை பற்றி சிறப்பாக சொல்லக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்குது. நம்ம நிறைய அடைஞ்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய இருக்கிறோம். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அதை சொல்லுவாங்க. தன்னுடைய வாழ்வியில் எதை அடைஞ்சாலும் சொல்லுவாங்க, இழந்தாலும் சொல்லுவாங்க. அது அல்லாஹ் திருப்பி 2வதுல சொல்லும்போது தன்னுடைய இரட்சகரால் முதல்ல சொல்கிறாரு, ஆசைகள் மற்றும் உல்லாசத்தை கொண்டு மானிடன் சோதிக்கப்படுகின்ற பொழுது, இதெல்லாம் வழங்கும் பொழுது சோதனையாக இருக்குது. அப்போ சோதிக்கும் போது அவன் சொல்கிறான், என் இரட்சகர் என்பால் தாராளமானவராக இருக்கின்றார். எப்படி? நம்முடைய வழிபாட்டுக்கு மிஞ்சிய அளவில் அல்லாஹ் நமக்கு தாராளமாக வழங்குறாரு. நம்ம அவ்வளோ தாராளம் வழங்குவதற்கு தகுதியான ஆள் இல்லை அப்படிங்கிறத அறிஞ்சும் அவன் அதை வெளிப்படுத்துகிறான். கடவுள் நம் மீது தாராளமானவராக இருக்கின்றார் அப்படின்னு கடவுளை மெச்சுகிறான், போற்றுகிறான், அதை வெளிப்படுத்துகிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறாரு, ஆனால் வாழ்வாதாரங்களை குறைத்தலின் மூலம் அவனை நாம் சோதித்தால், அதான் ஆசைகள் மற்றும் உல்லாசத்தை இல்லாமல் அல்லாஹ் வாழ்வாதாரங்களை கொண்டு குறைத்தல். எல்லாருக்குமே ஒரே மாதிரி வாழ்வாதாரம் இல்லை, எல்லாருமே எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? ஒரு ஏழையாக உள்ளவன் பணக்காரனா ஒரு காலச்சக்கரத்தின் மூலமாக மாறக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஆக்குறாரு. ஒரு பணக்காரராக இருக்கக்கூடிய திரும்பவும் ஏழ்மைக்கு போகிறாங்க. சொல்லப்போனால் ஒரு அரசனே ஆண்டியாக நிற்கக்கூடிய நிலைமையில நம்ம இந்த உலகத்தில் பார்த்துருக்குறோம். அதை இங்கே அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஆனால் வாழ்வாதாரங்களை குறைத்தலின் மூலம் அவனை நாம் சோதித்தால், அவன் அப்போ என்ன சொல்கிறான்? அவன் கூறுகின்றான், என் இரட்சகர் என்னை இழிவுபடுத்துகின்றார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். இது உண்மையிலே ஒரு கடவுளை முழுமையாக நம்பிக்கை கொண்ட ஒருத்தனால் இப்படி சொல்ல முடியாது. கடவுளை நம்பிக்கை ஏற்கனவே புகழ்ந்தான் பற்றியா, அதுவும் நம்பிக்கை அடிப்படையில் இல்லைங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். தாராளமாக அல்லாஹ் ஆசீர்வதிக்கும் போது
அவன் மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் அடையும் பொழுது கடவுளை பற்றி அவன் சொல்கிறான்ல, என் ரட்சகர் என் மீது தாராளமானதாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறது கூட அது போலித்தனமானதுங்கிறது இந்த வசனத்தில் வழங்கிடலாம். ஏன்னா அதை உண்மையிலேயே அவன் அல்லாஹ் வழங்கிய அந்த ஆசைகளையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கும் பொழுது, கடவுளை பற்றி தாராளமாக மகிழ்ச்சியாக சொல்லும் பொழுது, அவன் அதை வாழ்வாதாரத்தை குறைக்கும் பொழுதும் அந்த நம்பிக்கை அவனுக்கு போகாமல் இருக்கும். அது போலியான நம்பிக்கைங்கிறது தான் இந்த வசனம் வெளிப்படுத்துது. ஆனால் வாழ்வாதாரங்களை குறைத்தலின் மூலம் அவனை அவர் சோதித்தால் அவன் அப்போ என்ன சொல்கிறான்? என் ரட்சகர் என்னை இழிவுபடுத்துகின்றார் அப்படிங்கிறான். நல்லது நடந்தால் கடவுளை மெச்சுகிறான். அதே சமயத்தில் தீயது நடந்தால், அதாவது வாழ்வாதாரம் குறைக்கப்பட்டால் கடவுள் என்னை இழிவு செய்கிறான்னு சொல்லி கடவுள் மேலே பழி போடுறான். தவறான ஒரு எண்ணத்தை வைக்கிறான். இது எவ்வளவு தவறான விஷயம் அப்படிங்கிறது அல்லாஹ் திருப்பி அதை சொல்கிறார். உண்மையிலே நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டங்கள்லையும் எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி, நமக்கு எது கிடைச்சாலும் பெருமை கொள்ளக்கூடாது, எதை நாம் இழந்தாலும் துக்கம் அடையக்கூடாதுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. உண்மை அதுதான். எதுவுமே கடவுள் அறியாமல் நிகழ்வதில்லை. நமக்கு ஒரு பொருள் நஷ்டமோ, ஒரு வியாபார நஷ்டமோ, ஒரு உயிர் நஷ்டமோ எந்த வகையில் நடந்தாலும் கடவுள் அறியாத ஒன்றா? கடவுள் அறிந்த ஒன்று தான். கடவுள் அறிந்துதான் அது நிகழ்கின்றது அப்படிங்கிற ஒரு நமக்கு ஆறுதல் இருக்கணும் முதல்ல. சரியா? அந்த ஆறுதல் அடிப்படையில் ஒரு விஷயம் நமக்கு வாழ்வாதாரம் குறைக்கப்பட்டாலும், மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாலும், துக்கம் வந்தாலும் அந்த சமயத்தில் கடவுளை நாம் பழித்துரைக்கக்கூடிய ஆயிடக்கூடாது, கடவுளுக்கு எதிரானவனும் ஆயிடக்கூடாது. இப்படி தான் அவன் ஆயிரான். என் ரட்சகர் என்னை இழிவுபடுத்துகின்றார். அவன் இழிவுபடுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் அங்கே சொல்கிறார். கீழே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தவறு. அனாதையை மதிக்காததன் மூலம் நீதான் அதனை உன்மீது வரவழைத்து கொண்டாய். நம்ம மேலே ஒரு என்ன வருது? இழிவுன்னு சொல்கிறான் இவன். ஒரு சோதனை வருது, வாழ்வாதாரம் குறையுது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அனாதையை மதிக்காததன் மூலம். குறைஞ்சபட்சம் மதிக்கவாது செய்யணுங்கிற அல்ல சொல்கிறார். அனாதைக்கு வழங்கணும், வாரி வழங்கணும், கூட வச்சுக்கணும், பரிவாக இருக்கணும், இரக்கம் காட்டணும், நிறைய நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. இதில் முதல்ல இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அனாதையை மதிக்காததன் மூலம். நம்மை போன்ற ஒரு சக மனிதன் தான். நமக்கு 2 கை இருக்கிற மாதிரி அவனுக்கு 2 கை இருக்குது. நமக்கு ஒரு இதயம் மாதிரி அவனுக்கு ஒரு இதயம் இருக்குது. நம்மளை போன்ற தோற்றமுள்ள ஒருத்தன் தான். அவன் அனாதை என்பதற்காக, அவனை கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி, நாதியற்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான் என்பதற்காக அந்த அனாதையை தன்னை போல சக மனிதனாக மதிக்கவில்லை என்பது மிக தவறான ஒரு விஷயமா இருக்குது. நீ வழங்குவது வழங்காததெல்லாம் ரெண்டாவது. நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து நம்ம வழங்க போகிறோம். அதிகமாகவோ குறைவாகவோ வழங்கவே முடியலைனாலும், உனக்கே கஷ்டமாக இருக்குதா, உனக்கு வழங்க முடியலையா, குறைஞ்சபட்ச மனுஷனாக மதி. அனாதையை எப்படி மதிக்கணுங்கிறத அல்லாஹ் அங்கே சொல்கிறார். தவறு. அனாதையை மதிக்காததன் மூலம் நீதான் அதனை உண்மையதே வரவழைத்து கொண்டாய். இவன் சொல்கிறான் என்னை இழிவுபடுத்துகின்றான்னு. அந்த இழிவு உனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நீ அனாதை மதிக்கலை. நம்மளை மாதிரி சக மனிதன் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறாரு. நாம் வாழ்கிறோம். நமக்கு ஒரு இல்லம் இருக்குது, நமக்கு ஒரு தொழில் இருக்குது, நமக்கு 2 வேலைக்காரன் இருக்கான், நாம் ஒரு 2 பேர் சம்பளம் தாரோம், அல்லது நாம் சம்பளம் பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறோம். நம்ம வாழ்வில் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை, இன்னுமே எல்லாம் நம்ம சிறப்பாகத்தான் வைப்பார் அப்படிங்கிற நிலைமையை நீ அறிந்து உணர்ந்து இருந்தாலும், அந்த சமயத்தில் அனாதை அப்படிங்கிறவனை நம்மளோட கீழானவன் கிடையாது, அவனை தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. நம்மை போன்ற ஒருவன் நமக்கு அல்லாஹ் வழங்கியதால் தான் நாம் சிறப்பாக இருக்கின்றோங்கிறத மனசு நிறுத்திக்கிறணும். அவனை போல் நம்மளையும் அல்லாஹ் ஆக்கிவிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளணும். அல்லாஹ் அப்படி ஆக்காமல் நம்மளை சிறப்பாக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத மனசு இருத்திக்கிட்டு என்ன செய்யணும்? அனாதையை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறார். அனாதையை மதிக்க வேண்டும். அப்படி மதிக்காததன் மூலம்தான் நாம் எதை அடைய போகிறோம்? இழிவை அடைய போகிறோங்கிறத அல்லாஹ் சொல்கிறார். மூலம் நீதான் அதனை உன்மீதே வரவழைத்து கொண்டாய். மேலும் ஏழைகளின்பால் தர்மத்தை ஆதரிக்காததாலும். நம்மளை விட ஏழை இருக்க ஒருத்தனுக்கு என்ன செய்யணும்? நாம் தான தர்மங்களை அவர்கள் மீது ஆதரிக்க வேண்டும். ஏழை யாருன்னு போனவருமே சொல்லியிருக்கிறோம். பணம் காசு இல்லாதவன் மட்டும் ஏழை கிடையாது. எப்போ எவன் தேவையுடையவனாக மாறுகிறானோ அவன் ஏழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரிய பணக்காரனாக இருப்பான், வெளிநாட்டில் அயல்நாட்டிலேருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பார். இந்த ஊரில் அவருடைய பேங்கில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, எதையுமே செயல்பட முடியலைன்னா அவர் தேவையுடைய ஒருத்தனாக இருக்கிறார். ஒரு வேளை பசி, ஒரு நாளைக்கு 3 நாள் நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கம் முடியவங்களாக இருக்கிறோம்னா, ஒரு வேளை பசிக்கு அவன் நேரம் வரும் பொழுது அவனுடைய பணத்தை அவன் பயன்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவன் அந்த இடத்துல ஏழையாகி விடுகின்றான். ஆக கோடீஸ்வரன் ஏழைங்கிறதெல்லாம் காசு பணத்தை வச்சு இல்லை, தேவையை பொறுத்துங்கிறத நாம் புரிஞ்சுக்கிடணும். ஆக ஏழைகளின்பால் தர்மத்தை ஆதரிக்காததால் தான் அவன் இழிவை தன் மீது வரவழைத்து கொண்டான். மேலும் நாதியற்ற அனாதைகளின் சொத்துக்களை விழுங்கியதாலும்,
நாதியற்ற அனாதைகள் என்ன, அவங்கள கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. குழந்தை பருவத்திலேருந்து பராமரிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய சொத்துக்கள் இருக்கும். அவன் வந்து அளவாக தான் அதை அனுபவிக்கணும். அவனை பராமரிப்பதற்கு என்ன தேவைப்படுதோ அதைத்தான் செய்யணும். ஆனால் இவனுக்குன்னு ஒரு கூலியை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அந்த கூலியை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சொத்துலேருந்து. இதை இவன் சொத்து மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை ஏமாற்றிட்டு இருந்ததுனால தான் இந்த இழிவு வந்துச்சுன்னு சொல்கிறார். அப்போ எப்போவுமே நாம் நேர்மை தவறினால் நம்மை இழிவு வந்து அடையும், நம்ம அவமானப்படுவோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம எவ்வளோ கெத்தாக இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது, பங்களா இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நமக்கு பிள்ளைக்குட்டி இருக்குது, சொத்து இருக்குது, ஊர் இருக்குது, கூட்டம் இருக்குது, குடும்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆட்டம் போட்டோம்னா அவமானம் தன்னால் தேடி வரும். எப்போ இந்த மாதிரி செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னான். ஆனால் அதை மதிக்கலைன்னு சொன்னால், அதே மாதிரி ஏழைகளுக்கு தர்மத்தை ஆதரிக்காதான்னு சொல்கிறார். அதாவது நீ கொடுக்கலன்னு பரவாயில்லை, எவனா கொடுத்தான்னா தடுக்காத, அதை ஆதரி அப்படிங்கிறார். இங்கே வரக்கூடிய விஷயம் எல்லாமே நீ வழங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லலை, நீ வழங்குவது அப்புறம். ரெண்டாவது, முதல்ல சொல்கிறது எல்லாம் மதிப்பு மரியாதையை சொல்கிறாரு. ரெண்டாவது சொல்கிறது என்ன சொல்கிறாரு, அதை ஆதரின்னு சொல்கிறார். தர்மத்தை ஒருத்தன் பண்ணுனா அதை கொடுக்கறத ஆதரி. அவனுக்கு நீ ஏன் கொடுக்குறேன்னு கேள்வி கேட்காத. அவன் தான் நல்லா இருக்கிறானே, அவன் கைகால் இருக்குதே, அவன் கைகால் ஒன்றை மாதிரி தான் இருக்குது, ஏன் ஒன்றை மாதிரி அவன் இல்லை, அவன் நிலைமை இருக்கிறான்னு அதை நம்ம பார்க்கணும். நாம் வந்து தர்மம் எடுக்கக்கூடிய ஒருத்தன் அவன் இருக்கிறான், நாம் தர்மம் வழங்கக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறோம். ரெண்டு பேரும் சமமாக தான் இருக்கிறோம். என்ன கைகால் இல்லாத மட்டும்தான் தர்மம் எடுக்கணுமா? ஒரு காலே 2 காலம் இல்லை ஒருத்தன் எப்படியோ வருவான் அவன் ஒன்றை தேடி, இல்லையா? அப்போ இந்த மாதிரி அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கண்ணே தெரியாதவங்க கூட இன்னொரு ஆலமர்த்தி வாரான், வழிகாட்டுவதற்கு, வண்டியில் வச்சு தள்ளுவதற்கு வாரான். இவன் நினைக்கிறான் இவன் பேரை சொல்லி தர்மத்தை வாங்கிட்டு அதில் பாதி அவன் எடுத்துக்க நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அந்த குருடனுக்கு வழிகாட்டியாக இன்னொரு ஆரோக்கியமான இருந்தால் தான் தர்மம் எடுக்க வர முடியும் அந்த குருடனால். அதை புரிஞ்சுக்கிடணும். இவனை வச்சு அவன் சம்பாதிக்கிறதா அப்படின்னு என்ன செய்யறான், அதை தடுக்கக்கூடிய ஒருத்தனை மாறுவான். தர்மத்தை இப்படி செய்யக்கூடாதுங்கிறது அல்லாஹ் சொல்கிறாரு. இவன் மீது இழி வந்ததுக்கான காரணம் அனாதையை மதிக்கலை, தன்னை போல ஒரு சக மனிதனாக அவள் மதிக்கவில்லை, ஏழையின்பால் தர்மத்தை கொடுத்தால் அதை ஆதரிக்கவில்லை, மேலும் நாதியற்ற அனாதைகளின் சொத்துக்களை விழுங்கியதாலும்ங்கிறார். இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான ஒரு மோசமான ஒரு குணம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து எல்லாம் வந்துடும் போல. அது ஏதோ ஒரு தப்பு செய்கிற இன்னும் தப்பு செய்ய மாட்டான்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, இப்படி இருக்கக்கூடிய இப்படிலாம் இருப்பாங்கிறத எல்லாம் பட்டியலிடுறாரு. மேலும் நாதியற்ற அனாதைகளின் சொத்துக்களை விழுங்கியதாலும், எவ்வளோ பாவகரமான செயல். ஒரு அனாதையின் சொத்துக்களை நாம் உண்பது, விழுங்குவது, சாப்பிடுவது, அதை அனுபவிப்பதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்தது தான். இரக்கம் இல்லை, பரிவு இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை, சக மனிதனை மதிக்க தெரியல அப்படின்னா இதெல்லாம் வந்து சேர்ந்துடும். அடுத்தடுத்து பேசிக்கே கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கணும். மேலும் நாதியற்ற அனாதைகளின் சொத்துக்களை விழுங்கியதாலும் தான் அவன் தன் மீது அந்த இழியை வரவழைத்து கொண்டான்னு அல்லாஹ் சொல்கிறார். மேலும் பணத்தை மிகவும் அதிகமாக நேசித்ததாலும், தான் சம்பாதித்த பணத்தை அதுதான் நம்மளை காப்பாதுன்னு நினைக்கிறான் அவன். இந்த பணம் தான் நம்மளை கௌரவமாக வச்சிருக்குன்னு நினைக்கிறான். இந்த பணம் தான் நம்மளை காப்பாற்றுதுன்னு நினைக்கிறான். நம்மளுடைய தொழில் நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு நினைக்கிறான். இந்த பணத்தை நேசிப்பதின் காரணத்தால் தான் அவனுக்கு இழிவு வந்து அடைந்தது அப்படிங்கிறான். எல்லாமே வச்சுருக்கிறான்ல, காசு, பணம், பங்களா எல்லாம் வச்சுருக்கிற, அதுக்கப்புறம் உன்னை ஏன் இழிவு வந்து அடைந்தது? அது கடவுளின் நாட்டத்தில் இருக்குதா இல்லையா? நீ வந்து மேற்சொன்ன எல்லா காரியங்களுக்கும் செய்யக்கூடியவனாக இருக்கிற, அல்லது அதை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிற, அதனால் உனக்கு அது வந்து அடைந்தது. மேலும் பணத்தை மிகவும் அதிகமாக நேசித்ததாலும் ஒரு தொழிலை 4 தொழிலாக மாற்றுவான். தப்பு ஒன்றும் இல்லை, ஒழுங்கான முறையில் இருந்து செய்யணும். அதை தர்மத்தை தடுக்கக்கூடாது, சக மனிதனை மதிக்கணும். பார்க்குறவனெலாம் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, பார்க்குறவனை வந்து அவனை நீ என்ன, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, சாதாரணமாக ஒரு சக மனிதனை பார்க்கும்போது சோத்துக்கு என்ன பண்ணுற அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, எதையும் வாரி வழங்க போகிற மாதிரி. இது எதுவுமே கொடுக்க மாட்டான். ஆனால் கேட்கும்போது அவனை நலம் விசாரிக்கும்போது கேட்பான், சோத்துக்கு என்ன பண்ணுற அப்படிமா. இந்த மாதிரி சக மனிதனை இழிவாக கருதுவதன் மூலமாகத்தான் இவன் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகிறாங்கிறது அல்லாஹ் சொல்கிறாரு. மேலும் பணத்தை மிகவும் அதிகமாக நேசித்ததாலும், பணம் தான் அவனை கௌரவமாக வைத்திருக்கிறது. ரொம்ப கெத்தாக வாழ்ந்துட்டு நினச்சிட்டு இருக்கான். எப்படியோ சுற்றி ஒரு வகையில் அவமானம் அவனை வந்து அடைந்து விடுகின்றது. உண்மையில் பூமியானது பொடி பொடியாக நொறுக்கப்படுகின்ற, முற்றிலும் பொடி பொடியாக நொறுக்கப்படுகின்ற பொழுது அப்படிங்கிறாரு. நீ இவ்வளவு திமிரா தெனாவட்டா கெத்தா வாழ்கிறோம் சமூகத்தில் மத்தியில் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நீ வாழக்கூடிய இடம் ஒரு பூமியாக இருக்குதுங்கிறத அல்லாஹ் இங்கே நினைவுபடுத்துகிறாரு. தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம்
அளிக்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு சொந்தக்காரராகவும் ஒவ்வொன்றின் உரிமையாளராகவும் இந்த ஒவ்வொரு படைப்பின் வாரிசாகவும் அவர் இருக்கின்றார். தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தின் இரட்சகராக அவர் இருக்கின்றார். அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய பாதை நாம் மரணம் வரை செல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அவர் நம்மை தொடர்ச்சியாக வழிநடத்தி அவருடைய சாம்ராஜ்யத்திற்குள் மீட்டுக்கொள்வதற்கு அருளும் கிருபையும் செய்வாராகன பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய 2வது உரையை நாம் துவங்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்போ தொடர்ச்சியாக 89வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம், உண்மையில் பூமியானது பொடி பொடியாக நொறுக்கப்படுகின்ற, முற்றிலும் பொடி பொடியாக நொறுக்கப்படுகின்ற பொழுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாழக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் இந்த பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வாழும் பொழுதே நமக்கு தெரியுது வெவ்வேறு இடங்களில் பூமி நொறுக்கப்படுது, சும்மா அசைக்கப்படுது பூகம்பங்கிற பேரில். இந்த ரிக்டர் அளவில் இப்படி பாயிண்ட் சொல்கிறான், 7.9 9.2 அப்படின்னு சொல்கிறான். அடிக்கடி ஜப்பானில் நம்ம பார்க்குறோம், சமீபத்தில் கூட பார்க்குறோம். எந்த ஒரு உறுதியான இடங்களும் அப்படி ஆட்டி உடைக்கப்படுது. அல்ல அங்கே சொல்லும்போது என்ன சொல்ல, பொடி பொடியாக நொறுக்கப்படுகின்ற, முற்றிலும் அந்த பொடி பொடியாங்கிறது திரும்பவும் சொல்கிறார், நொறுக்கப்படுகின்ற பொழுது அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி நிகழும் அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்துவது மட்டும் இல்லாமல், நீ வாழக்கூடிய பூமி ஒன்றும் உறுதியெல்லாம் கிடையாது. இது எப்போவுமே இப்படியே இருந்துக்கிட்டேவும் இருக்காது. திடீர்னு எப்பவும் எங்கேயும் நிகழக்கூடிய ஒன்றா இருக்குது. இது ஆட்டம் கொடுத்துச்சுன்னா மேலே உள்ள சுவர் நம்ம மேலே விழுந்துடும், நசுக்கி போயிடுவோம். ஒரு கல்லுக்கு எரிஞ்சாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஒட்டுமொத்த கட்டிடம் நம்ம மேலே விழுந்தால் நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கிறத சிந்திக்கும் முகமாக அல்ல அங்கே சொல்கிறாரு, நீ இந்த மாதிரிலாம் ஆட்டம் போடாத, அனாதைகளின் சொத்துக்களை தீங்காத, அடுத்தனுடைய பொருளுக்கு ஆசைப்படாத, தர்மத்தை ஆதரித்து இருந்து கொள்ளு, மனிதர்களை மனிதனாக அனாதைகளை நீ விரட்டாத, மதிக்காமல் இருக்காதங்கிறதெல்லாம் பட்டியலிட்டு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, இது விஷயம் நிகழுங்கிறத சொல்கிறார். உண்மையிலேயே இந்த பூமியானது பொடி பொடியாக நொறுக்கப்படுகின்ற பொழுது, மேலும் அணி அணியாக வானவர்களுடன் உம்முடைய இரட்சகர் வருகின்றார் அப்படின்னு சொல்கிறார். இந்த பூமி ஒரு நாள் எக்ஸ்பைரி ஆக போகுது. நம்ம வாழக்கூடிய பூமி அது பொடி பொடியாக உடைந்து நொறுக்கப்படும் பொழுது அந்த சமயத்தில் மறுமை நிகழுது. மேலும் அணி அணியாக வானவர்களுடன் எண்ணிலடங்காத வானவர்கள் இருக்கிறாங்க. உம்முடைய இரட்சகர் அப்போ வர்றாருங்கிறத அல்லாஹ் சொல்கிறார். அந்த நாளில் எரிகிடங்கு முன்னால் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறார். நரகம் அப்போ கொண்டு வரப்படுகிறது. அந்த நாளில் மானிடன் நினைவு கூறுவான். ஆனால் என்ன ஒரு நினைவு கூறுதல், அது மிகவும் தாமதமாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே வெளிப்படுத்துகிறாரு, சொல்கிறார். இந்த நரகம் மறுமை நிகழ்ந்ததுக்கு பிறகு நரகம் கொண்டு வரப்படுது. மனிதன் அப்போ நினைவு கூறான், ஆமாம் சொன்னாங்களே, நாம் தவறான ஒரு முடிவில் இருந்துட்டோமே, கடவுளை மட்டும் வழிபடலையே, எவ்வளோ நமக்கு உபதேசங்களை பண்ணியிருந்தார், அதில் எதையுமே நம்ம செய்யாமல் இருந்துட்டோமே, நாம் எவ்வளோ வரம்பு மீறிய மக்களாக இருந்திருக்கிறோம், நாம் எவ்வளோ பாவியாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அங்கே அதை பார்த்ததுக்கப்புறம் அவன் நினைவு கூறுகிறான். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அதனை நாம் மனக்கண்ணால் பார்க்குறோம். அந்த நிகழ்வு மிக உண்மையான நிகழ்வு, அது நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நரகம் நம்ம மனிதர்களை எதிர்நோக்கி இருக்குது அப்படிலாம் நம்ம நம்புகிறோம். வெறும் வார்த்தை இல்லை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் நம்முடைய செயல்பாடையே வச்சுருக்கிறோம். இன்றைக்கி இதை பற்றி விவரமாக பேசுகிறோம்னா அந்த நம்பிக்கை தான் நம்மளை அப்படி பேச சொல்லுது. நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு அந்த பேச்சு வராது, நரகத்தை பற்றி நமக்கு பேச்சு வராது. ஆக எரிகிடங்கு முன்னால் கொண்டு வரப்படும் பொழுது அந்நாளில் மானிடன் நினைவு கூறுவான். அப்போ அந்த நினைவு எதுக்காவது பயன் இருக்கான்னு கேட்குறேன். என்ன ஒரு நினைவு கூறுதல், எவ்வளவு பிரலாபித்தாலும், எவ்வளவு கத்துனாலும், எவ்வளவு நீ வருத்தப்பட்டாலும், எவ்வளவு முக்கியம் முழங்கினாலும் அது மிகவும் தாமதமாக இருக்கும்னு சொல்கிறார். அந்த நினைவுகூறுதல் ஒரு பைசாக்கு வேல்யூ கிடையாது, 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. நம்ம மொழியில் சொல்கிற அந்த விஷயத்தை எதுக்குமே லாய கிடையாது. நினைவுகூறுதல், அந்த நினைவுகூறுதலை இங்கே நினைவு கூறணும். இங்கேருந்து அந்த மறுமையை பார்க்கணும். மறுமையை பார்த்துட்டு இனிமேல் நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். அது முழுமையான ஒரு கை சேதம்தான். ஆக அதையெல்லாம் நீ செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தில் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இப்படியெல்லாம் இருக்க போது நினைவு பண்ணுறாரு, செய்கிறாங்க. அதை நாம் என்ன செய்யணும், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அது அந்த மாதிரி ஒரு நினைவு கூறுதல் மிகவும் தாமதமானதாக இருக்கும். அப்போ அவன் கூறுவான், ஐயோ, நிரந்தரமான என்னுடைய வாழ்வுக்காக
நான் தயாராக இருந்திருக்க வேண்டுமே என்று நான் விரும்புகின்றேன். அந்த மறுமையை பார்த்தோன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, இது வந்து எட்டர்னல் லைஃப், ஆன்ம ரீதியான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒரு முடிவுறாத வாழ்க்கை. இங்கேயாவது மரணத்தை பார்க்குறான், ஒரு காலம் முடியுங்கிறத நம்புகிறான், ஏற்றுக்கொள்கிறான். அங்கே மரணமில்லாத வாழ்க்கையை அங்கே அவன் அறிஞ்சிக்கிறான். அந்த உலகம் அதை பார்க்கும் பொழுது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அந்த விஷயத்தை. இது ஒரு ஆன்ம ரீதியான வாழ்க்கை. இந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அது நன்மையோ தீமையோ எது செஞ்சிருந்தாலும் நன்மை செஞ்ச ஆன்மா தொடர்ச்சியாக சொர்க்கத்தில் எட்டர்னல் லைஃப் முடிவுறாத காலமாக வாழப்போகுது. நரகத்தை அடையக்கூடிய அந்த தீய ஆன்மா எட்டர்னல் லைஃப் முடிவுறாத ஒரு வாழ்க்கையை நரகத்தில் வாழப்போகுது அப்படிங்கிறத அங்கே புரிஞ்சு கொள்கிறான். அதுதான் இவன் அங்கே சொல்கிறான் அந்த விஷயத்தை. அந்த நாளில் அவன் கூறுவான், ஐயோ, நிரந்தரமான என்னுடைய வாழ்வுக்காக நான் தயாராக இருந்திருக்க வேண்டுமே என்று நான் விரும்புகின்றேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறான். நிரந்தரமான வாழ்வுங்கிறத புரிஞ்சுக்கிறான். குரல் அந்த வார்த்தை இருக்குது, அது கணித ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்குது. எதுவுமே அதில் கோளாறு சொல்ல முடியாது, பொய் சொல்ல முடியாது. அந்த நாளில் அவர் தருகின்ற தண்டனையை விட மிகவும் மோசமான எந்த தண்டனையும் இருக்க முடியாது அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் பலவிதமான தண்டனைகள் இருக்குது. நம்ம சில படங்கள்லாம் பார்க்குறோம், ஒரு மனிதனுடைய நகத்தெல்லாம் கூட கட்டிங் பிளேடில் பிடிச்சி பிடுங்குவான். எப்படி இருக்கும்? சாதாரண நகத்தை வெட்டும்போது லேசாக நம்முடைய அந்த நகத்தின முழுமையாக தோலோடு வெட்டும் பொழுது அதை ஒரு 2 நாளைக்கு அந்த தோல் அந்த க்ளோஸ் ஆகிற வரைக்கும் கூட கஷ்டமாக இருக்கும். எதையும் தொட முடியாது, கூசும், லேசாப்பட்டால் வலிக்கும். அந்த வெட்டுற நகம் லேசான ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால. ஆனால் அந்த நகத்தையே சுத்தமாக பிடுங்குற காட்சி நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில். இதெல்லாம் நரகத்தினுடைய தண்டனையில் ஒன்றா நம்ம அதை கவனத்தில் கொள்ளணும் இல்லையா? திரிசூலம் அப்படிங்கிற படத்தில் சிவாஜி கணேசனுக்கு அது உருவப்படுற மாதிரி காட்சி காட்டுவான். அப்போ அதை உருவும்பொழுது அப்படியே ரத்தம் வடியும். எப்படி இருக்கும் ஒரு நகத்தை உள்ளேருந்து பிடுங்கணும்? இதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள சாதாரண தண்டனைகள். இதை விட கடுமையாக இருக்குங்கிறது அல்லாஹ் அங்கே சொல்கிறார். அந்த நாளில் அவர் தருகின்ற தண்டனையை விட மிகவும் மோசமான தண்டனை எதுவுமே இருக்க முடியாதுங்கிறார். அப்படி எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் நாம் அறிந்த தண்டனை, நாம் கண்ட தண்டனை, மற்றவனுக்கு நிகழ்ந்த தண்டனை, அதுவே நம்மளால் தாங்கி கொள்ள முடியலையே, நினச்சி பார்க்க முடியலையே, கற்பனை பண்ண முடியலையே. அப்படி இருக்கக்கூடிய அந்த தண்டனையை விட மிக மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்து 26 சொல்கிறாரு, அவர் அடைப்பதை போல் சக்தி மிக்கதாக எந்த அடைப்பும் இருக்காது அப்படிங்கிறார். அடைப்புனா என்ன? நம்மளை உள்ளே வச்சு பூட்டுறது. சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே பூட்டிட்டு போனாலே நம்முடைய மனநிலைமை மாறிடும். இந்த வீடு இங்கே எல்லாமே இருக்குது, ஆனால் பூட்டிருக்கு, வெளியே போக முடியாது. அது ஒரு சிறைச்சாலை மாதிரி, சுதந்திரமான ஒரு சிறைச்சாலை மாதிரி வச்சுக்கலாமே. அப்போ அதில் அடைச்சி போட்டால் அதே நமக்கு கஷ்டமாக இருக்கும், வெளிப்பார்வை நமக்கு இருக்காது. அல்லாஹ் சொல்கிறாரு, அவர் அடைப்பது போல் சக்தி மிக்கன்னு சொல்கிறார். சக்தி மிக்கதாக எந்த அடைப்பும் இருக்காது. நம்ம சாதாரணமாக ஒரு இரும்பு ட்ரம் இருக்கட்டும், இரும்பு கொப்பரை இருக்கட்டும், அதை அடைக்க போகிறாங்கன்னா அதை வெல்டிங் பண்ணி முழுமையாக அடைச்சிருவான். எந்த காற்றும் போகாமல் அந்த அடைப்புங்கிறது இந்த வெல்டிங் முழுமையாக இருக்கும். இரும்போடு இரும்பு வச்சு ஒரு வெளிச்சம் ஒரு காற்று போகாத அளவுக்கு நம்ம செய்கிறோம். இந்த அடைப்பு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அடைப்பே கடுமையான அடைப்பு இல்லையா? ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒருத்தனை உள்ளே வச்சு மேலே அடைச்சிட்டோம்னா அது அவனால் வெளியே தப்பிக்கவே முடியாது. பாத்திரத்தில் அவன் கை வச்சு ஓட்டப்பட முடியாது. இந்த வெல்டிங் அவனால் பாத்திரத்தை கூட நெளிக்க முடியுமே தவிர வெல்டிங்கை பிரிக்க முடியாது. வெல்டிங்கிறது ரொம்ப உறுதியானது. அப்போது இந்த அடைப்பை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அல்லாஹ் அதை விட தாண்டி என்ன சொல்கிறாரு? அவர் அடைப்பதை போல சக்தி மிக்கதாக எந்த அடைப்பும் கிடையாதுங்கிறார். நாம் இதைத்தான் சக்தின்னு சொல்கிறோம். இதை விட சக்தி வாய்ந்த அடைப்பாக அது இருக்குங்கிறார். அவன் எப்படி தப்பிக்க முடியும் நரகத்திலேருந்து? ஒருத்தன் அடைச்சி போட்டார்னா அவன் சொல் வெளியே கேட்காது, பேச்சு வெளியே கேட்காது, கடவுளேனாலும் வெளியே கேட்காது. அது அவனுக்கே தெரியும் நம்முடைய சத்தம் எங்கேயும் வெளியே கேட்காதுன்னு. அப்போ அவன் நினச்சிக்கிறான் அந்த இடத்துல நாம் எல்லாமே நமக்கு சமம் தான். நாம் உறக்க சத்தம் போட்டாலும் சரி, ஊமையாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு சமம் தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த வேதனை அவங்க அனுபவிக்கிறான். அவன் அடைப்புங்கிறது நமக்கு எந்த வலி வேதனை இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஜெயில் வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஜெயில் நம்ம போய் தான் அனுபவிக்கணும்னு இல்லை, போகாமலே நினச்சி பார்த்தா நமக்கு தெரியுது இல்லை. ஒரு சாதாரணமாக 8க்கு 8 ரூமு, ஒரு 6க்கு 6 ரூமு, அங்கே தான் ஒரு உட்காரணும் அல்லது அங்கே தான் படுக்கணும், ஒன்றுமே செய்ய முடியாது. சுற்றி சுவர் இருக்குதுன்னா எவ்வளோ துன்பம், எவ்வளோ கஷ்டம். எந்த செய்தியும் வெளியேந்து வரலன்னா அது எவ்வளோ கஷ்டம். நம்ம செய்தி வெளியே போகலன்னா எவ்வளோ கஷ்டம். அடைப்புனா என்ன? அடைப்புனா எதுவும் வராது, எதுவும் போகாது. சரி, 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 மாதம் 2 மாதம் வருஷமா இல்லை.
அது எட்டர்னல்னு சொல்கிறாரு, முடிவுறாத ஒரு வாழ்க்கைங்கிறார். கொஞ்ச காலம் அடைச்சி கிடப்பான், கொஞ்ச காலம் வேதனை கிடப்பான், கொஞ்ச நாளைக்கு டெய்லி அது நடந்துகிட்ருக்கும் அந்த விஷயங்கள்னு சொல்கிறார். அன்றாட நரகத்தின்பால் அவர்கள் ஓட்டப்படுவார்கள்னு சொல்கிறார். அப்போது அவர் அடைப்பதை போல சக்தி மிக்கதாக எந்த அடைப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சொல்கிறாரு, திருப்தி அடைந்த ஆத்மாவே உன்னை பொறுத்தவரை. நம்முடைய ஆன்மா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். எது மீது சாட்டிஸ்ஃபைடு? நம்ம படைத்தவரான நம்முடைய இரட்சகர் மீது திருப்தியாக இருக்கணும். அவர் நம்மளை நல்லா படைச்சிருக்கிறாரு, அவர் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு, அவர் நமக்கு நிறைய வழங்குறாரு, நம்மை அவர் மன்னிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு, அவர் மேல் நமக்கு முழு திருப்தி இருக்கணும்னா என்ன, வெறும் போலியாக இல்லை, நாம் அனுபவிக்கிறோம்ல. எவ்வளோ அழகான ஆடைகள், எவ்வளோ அழகான ஆசனங்களில் உட்காந்துருக்கோம், எவ்வளோ அழகான இல்லத்தில் இருக்கிறோம், எவ்வளோ பெரிய நமக்கு ஹால் கொடுத்துருக்கிறாரு, எத்தனை படுக்கை அறை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ வாழ்க்கை வசதியாக இருக்குது. நம்மளை கேட்க யாருமே மேலே நமக்கு இல்லை இல்லையா? நாம் தான் மற்றவனுக்கு வேலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம், கட்டளை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறோம், எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோம். நம்முடைய வருமானம் நமக்கு அளவில்லை, நம்முடைய உழைப்பை பொறுத்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இன்னும் அவர் நினச்ச மாதிரி நம்முடைய உழைப்பையும் தாண்டி வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இதை விட சிறப்பு வேறு யாருக்கு கிடைச்சிருக்குது? எவ்வளோ படைப்புகள் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்குது. நம்மை விட குறைவான படைப்புகள் இருக்கிறாங்க. சில பேருக்கு கண்ணு தெரியல, சில பேருக்கு நடக்க முடியலை, சில பேர் ஊனமுற்றவங்க, சிந்திக்க முடியாத மனங்கள் உடையவங்க. சிந்திக்க முடியாத மனங்கள் உடையவங்கன்னா அந்த குறைபாடு உள்ள மனிதர்கள், அவங்களாம் சொர்க்கவாசியாக இருக்கிறாங்க. கடவுளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு இல்லாத அனைவருமே சொர்க்கவாசி தான். மன வளர்ச்சி குன்றியவர்கள் நம்ம சொல்கிறோம். அவங்கள மன வளர்ச்சி குன்றியவர்கள்னா என்ன? மன வளர்ச்சி குன்றியவர்கள்னால் அவர்கள் கடவுளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடியாது. அதனால் அவங்களுக்கெல்லாம் சொர்க்கவாசியாகவே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம அவங்கள பார்க்கணும். அவங்கள நம்ம அவங்கள அந்த மாதிரி பிள்ளைகள் நம்ம ஒரு அறிவு குறைபாடு செஞ்சால் நம்ம திட்டக்கூடாது, பேசக்கூடாது. அவங்கள பரிவோடு பார்க்கணும். ஏன்னா அவங்க சொர்க்கவாசி. நமக்கு கேரண்டி இல்லை இதான் அதான்னு, அவனுக்கு கேரண்டி இருக்குங்க நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்படி அல்ல நம்மளை எவ்வளோ மேன்மையாக்கி வச்சுருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்று நினச்சி பார்த்து, அப்படி ஆசைகளை நம்ம எண்ண முடிய அளவுக்கு உள்ளதை நம்ம நினச்சி பார்த்து அவர் மீது திருப்தி உள்ளவங்களாக இருந்தோம்னு சொன்னால் அல்ல நம்மளை வரையிருக்கிறாங்க. திருப்தியுற்ற ஆன்மாவே அப்படின்னு சொல்லிட்டு, திருப்தி அடைந்த ஆன்மாவே உன்னை பொறுத்தவரை திருப்தியுற்றதாகவும் திருப்தி அளிப்பதாகவும் உன்னுடைய இரட்சகரிடம் திரும்பி விடு அப்படின்னு கூப்பிடுறாரு. யார்? அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் இரட்சகர். அவர் நம்மளை வெல்கம் பண்ணுறாரு, அழைக்கிறார். அந்த அரபி வார்த்தையில் படிக்கும்பொழுது நமக்கு அப்படியே மெய்சில் இருக்கும். அது எப்படி வருது? யா ஐயுகள் அப்படின்னு அந்த வசனம் வரும். அதை படித்தாலே ஒரு மாதிரியாக நமக்கு உணர்வு ஏற்படும். அப்படி இந்த தமிழில் சொல்லும்போது திருப்தியுற்றதாக திருப்தி அளிப்பதாகவும் உன்னுடைய இரட்சகரிடம் திரும்பிவிடு, என்னுடைய ஊழியர்களுக்குள் நல்வரவாகுக அப்படிங்கிறார். என்னுடைய ஊழியர்கள் ஆல்ரெடி அல்லாவுடைய அடியார்கள் மன்னிக்கப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. அவன் நீனும் சேர்ந்து யார்? திருப்தியுற்ற ஆன்மாங்கிறார். கடவுளை பற்றி நாம் முழுமையாக திருப்தியாக எப்போவுமே இருக்கணும். என்ன நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் கடவுள் நாட்டம் இல்லாமல் நடக்கலை. எது நஷ்டமாக இருக்கட்டும், ஒரு அவமானமாக இருக்கட்டும், ஒரு தண்டனையாக இருக்கட்டும், அவர் நாடி தான் நமக்கு வந்திருக்குது. அதற்கு நாம் தகுதியானவங்க, நாம் தான் அதை நம்ம மீது வரவழைத்து கொண்டோங்கிறத நிலைநிறுத்திக்கிடணும். அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும் பொழுது என்னுடைய ஊழியர்களுக்குள் நல்வரவாகுக, என்னுடைய சூனத்திற்குள் நல்வரவாகுக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை அழைக்கிறார், வெல்கம் பண்ணுறாரு. ஆக அல்லாவை குறித்து நம்ம எப்போவுமே நமக்கு எந்த குறைபாடுமே இல்லை. ஒரு குறைபாடு நம்மளை அடைஞ்சிருக்குது வந்திருக்குதுன்னா அதுக்கு நாம் தான் தகுதியாக இருந்திருக்கிறோம். நாம் தான் நம்முடைய கரத்தின் காரணத்தால், நம்முடைய கரம் செய்த வினையின் காரணத்தால், நம்முடைய கரங்கள் செய்த கருமத்தின் காரணத்தால் நாம் அடைஞ்சமே தவிர கடவுள் நம்ம மீது எந்த இழிவையும் தரவில்லை, எந்த துன்பத்தையும் அவர் நமக்கு தரவில்லை. அவர் துன்பத்தை எல்லாம் அவர் தான் அனுமதிக்கிறாரு. அது காரணமாக நாம் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா தான் கடவுள் மேல் நமக்கு திருப்தி வரும். சும்மா நினைக்க சொல்லலை, உண்மையிலே அதான் விஷயம். நம்ம ஏதாவது ஒரு நஷ்டத்தை அடைஞ்சோம்னா என்ன பண்ணு யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஆகா, நம்ம இந்த தப்பை பண்ணோமே, அதனால தான் இதை அடைஞ்சோம். அப்போ நம்ம பாவங்களை விட்டும் தவறுகள் விட்டும் நீங்கி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே சுபிட்சமாக இருக்கும். எவ்வளோ சுதந்திரமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காது. காரணம் என்ன? பெரும்பாலான பாவங்கள் நம்ம ஈடுபடுறது இல்லை. சின்ன பாவங்கள் செய்யக்கூடிய இருக்கிறோம். அதை அல்லாஹ் மன்னிக்கிறார். நாம் அப்பப்போ மன்னிப்பு கேட்டே இருக்கிறோம். மன்னிப்பு எந்த அளவுக்கு அதிகமாக கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் குறையக்கூடியதாக இருக்குது. உண்மையிலே நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு பாவத்துக்கு ஈடுபடுவோமா? பாவத்துக்கு கேட்டுக்கிட்டா அதுக்கு அல்ல கேலி பண்ணுற மாதிரி அர்த்தமாயிடும். அல்லாட்ட பாவத்தை கேட்குறதும் பாவத்தை ஈடுபடுறதும் முடிஞ்ச அளவுக்கு என்ன கொஞ்சமாக தவிர்ப்போம். அதை சரி, இப்போ இதனால் பாவம் மன்னிப்பு கேட்டான், திரும்ப எப்படி இந்த பாவத்தை செய்கிறது? ஒரு தொழிலாக இருக்கும், தப்பான தொழிலாக இருக்கட்டுமே, அது தொடர்ச்சி நம்ம செய்ய முடியாது நம்மளால். ஒரு தொழிலில் தப்பு பண்ணுறான், தப்பான தொழிலாக இருக்குதுன்னா மன்னிப்பு கேட்டு தொழுதுட்டு வந்துட்டு அதே தொழில் உட்கார முடியுமா?
ஈடுபட முடியுமா அப்படின்னா அது நம்மளே கேள்வி கேட்கும். அது இப்போ தானே இந்த மன்னிப்பு கேட்டால் நீ செஞ்ச தப்புக்கு திரும்ப அதே தவிர இங்கே வந்து செஞ்சிட்ருக்கே நம்ம மனசாட்சி நம்மளை குத்துமா இல்லையா? அப்போ அது குறைய ஆரம்பிக்கும். அப்போ மன்னிப்பை நம்ம அதிகப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய தவறுகள் குறைய ஆரம்பிக்குங்கிறத பார்க்குறோம். ஆக இந்த சூறாவில் அல்லாஹ் நரகத்தினுடைய தண்டனை பற்றி நமக்கு சொல்கிறாரு. நம்ம இன்னும் அதனுடைய வர்ணனைகளை இன்னும் நம்ம விரிவாக பார்ப்போம். பொதுவாக அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்லாஹ் மீது திருப்தி உள்ளவங்களாக இருக்கணும். அப்படி இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராக. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் மிக நிச்சயமாக நம்மளை அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே மீட்டுக் கொள்கிறாரு. திருப்தியுட்ட ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஊழியர்களுள்ள நல்வரவாகும்படி அழைக்கிறாரு. அவருடைய சுவர்க்கத்தில் நல்வரவாகுன்னு சொல்கிறாரு. அத்தகைய ஆன்மாக்களாக நாம் இருப்பதற்கு நம்முடைய இரட்சகர் அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தோனாக இந்த ஜும்மாவை நாம் நிறைவு செய்வோம். வார்த்தையின் போலனித்தும் அல்லாவுக்கே. மாஷா அல்லாஹ் லா குவத்தை இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்ஸலா.